இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் ஜெப சிந்தையோடு அமர்ந்திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் மையப்பகுதியை நான் வாசிக்கிறேன். Matthew chapter 7 verse 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் மத்திய பகுதி. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் வாசித்த வசனத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லும் பொழுது, தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து நீங்கள் அதை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 8ஆம் வசனத்தில் தேடுகிறவன் கண்டடைவான். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை, வசனத்தை, வாக்கை நமக்கு கொடுத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த காலை வேளையில ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இயேசு சொன்னார், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னார். தேடுகிறவன் கண்டடைவான். ஆனால் இயேசுவை அநேகர் தேடினார்கள். ஆனால் அவரை அவர்கள் காணவில்லை. இயேசு வாக்கு சொல்லி இருக்கிறார், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் இயேசுவை தேடி கண்டுபிடிக்காமல் போய்விட்டார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், அவரை தேட வேண்டிய இடத்திலே தேடாமல் போய்விட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இயேசுவை தேடியும் ஒரு 3 கூட்டத்தார் அவரை காணாமல் விட்டுவிட்டார்கள். தேடினார்கள், ஆனாலும் அவரை அவர்கள் காணவில்லை. காரணம், தவறான இடத்திலே அவரை போய் தேடினார்கள். இன்றைக்கு இந்த 3 கூட்டத்தாரை உங்களோடு கூட நான் மையமாக வைத்து இந்த தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதல் கூட்டத்தார் இயேசுவின் பிறப்பிலே தவறான இடத்திலே தேடின சாஸ்திரிகள். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், இயேசுவின் பிறப்பிலே
தவறான இடத்திலே தேடின சாஸ்திரிகள். இயேசுவின் வளர்ச்சியிலே அல்லது ஊழியத்திலே தவறான இடத்திலே தேடின பெற்றோர்கள். மூன்றாவது, இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே தவறான இடத்திலே தேடின சீஷர்கள் அல்லது சீஷிகள். நான் மீண்டுமாக 3 காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். அவரை நாம் எங்கே தேட வேண்டும்? அவர் இருக்கிற இடத்திலே, சரியான இடத்திலே நாம் தேட பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் வித்தியாசமாக இந்த 3 கூட்டத்தாரும் இயேசுவை தவறான இடத்திலே போய் தேடினார்கள். முதல் கூட்டத்தார் இயேசுவின் பிறப்பிலே தவறான இடத்திலே தேடின சாஸ்திரிகள். இரண்டாவது கூட்டத்தார் இயேசுவின் வளர்ப்பிலே அல்லது ஊழியத்திலே தவறான இடத்திலே தேடின பெற்றோர்கள். மூன்றாவதாக, கடைசியாக, இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே தவறான இடத்திலே தேடின சீஷர்கள், சீஷிகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் எல்லாரும் இயேசுவை தான் தேடினார்கள். இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் இயேசுவை அவர்கள் தவறான இடத்திலே தேடினார்கள். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், searching a right person in a wrong place. சரியான நபரை தவறான இடத்திலே தேடினார்கள். இன்றைக்கும் உலகத்திலே இயேசுவை தவறான இடத்திலே அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்முடைய கண்களை திறந்து ஆண்டவரை சரியான இடத்திலே தேடும்படியாய் ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல் குறிப்பை நாம் கவனிப்போம். முதலாவது குறிப்பு, இயேசுவின் பிறப்பிலே தவறான இடத்திலே தேடின சாஸ்திரிகள். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மத்தேயு 2 முதல் 2 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசுனுடைய பிறப்பிலே தவறான இடத்திலே இயேசுவை இந்த சாஸ்திரிகள் தேடினார்கள். இவர்கள் அதிகம் படித்தவர்கள், சமுதாயத்திலே அந்தஸ்தை பெற்றவர்கள், ஐஸ்வர்யவான்கள், எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர்கள். ஆனால் இயேசு பிறந்த பொழுது இவர்கள் எருசலேமுக்கு வந்து அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் சரியான வழியிலே வந்தவர்கள் திடீரென்று ஏரோதின் அரண்மனையை கண்டவுடனே ராஜாவாக பிறந்திருக்கிறவர், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இந்த அரண்மனையிலே தான் இருப்பார் என்று தவறாக கணக்கிட்டு தவறான இடத்திலே போய் இயேசுவை தேடினார்கள். அப்பொழுது இயேசுவாகிய குழந்தைக்கு வயது 2. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அதிகம் படித்தவர்கள், சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவர்கள், பெரிய ஞானிகள், அவர்கள் சரியான பாதையிலே வந்து திடீரென்று அவர்களுடைய சுயம் மாமிசம் வேலை செய்ய ஆரம்பித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகின்ற பொழுது கலாத்தியர் 3 அதிகாரம் 3 அவர் சொல்லுகின்றார். கலாத்தியர் 3 அதிகாரம் 3 வாசிங்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? கலாத்திய சபையை அவர் கண்டித்து எச்சரிக்கிறார். கலாத்திய சபையே, நீ ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ இன்றைக்கு மாம்சத்திலே முடிப்படைய போகிறாயா? இவ்வளவு புத்தி இல்லாதவர்களா என்று சொல்லி அவர்களை பவுல் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நாம் நம்முடைய ஓட்டத்தை ஆவியிலேயே ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சில வேளைகளிலே மாமிசங்கள், சுயங்கள் நம்மை மேற்கொள்ள வரும். பிசாசானவன் எப்படியாவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை பாதையை விட்டு விலக சில வழிகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவான். கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. இந்த சாஸ்திரிகளும் இவர்களுடைய ஆரம்பம் சரியாக இருந்தது. எருசலேமுக்கு வந்தார்கள். ஆனால் ஏரோதினுடைய அரண்மனையை பார்த்தவுடனே இயேசு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் ராஜ அரண்மனையிலே தான் இருப்பார் என்று தவறாக கணக்கிட்டு தவறான இடத்துக்குள்ளே போய் அவர்கள் தேடி பார்த்தார்கள். ஏரோதின் அரண்மனையிலே கலக்கம்தான் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏரோதி யார்? பரிசுத்த வேதாகமத்தின் வசனத்தின் அடிப்படையிலே 7 ஏரோதுகள் இருந்திருக்கிறார்கள். இந்த ஏரோதுகள் பரம்பரையாக அவர்கள் ராஜ வம்சத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் சந்தர்ப்ப வசத்தினாலே இவர்கள் ராஜ பதவிக்கு வந்தவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பொழுது ஒரு ஏரோது இருக்கிறான். இந்த ஏரோதுக்கு 10 மனைவிகள் இருந்தார்கள், நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் இவன் யார் என்று கேட்டால், மற்றவர்களை துன்புறுத்தவும் அவர்களை கொல்லவும் அவனுக்கு அதிக ஆசை இருந்தது. அவன் தன்னுடைய சொந்த மனைவியையும் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் கொலை செய்தவன். மாத்திரமல்ல, தன்னுடைய மரண நேரம் நெருங்குகின்ற வேளையிலே அவன் ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவனுடைய ஆளுகையின் கீழே இருந்தவர்களிலே நல்ல ஐஸ்வர்யவான்களையும் அந்தஸ்திலே இருந்தவர்களையும் தன் அருகே அழைத்தானாம். அழைத்து அவன் மரிப்பதற்கு முன்னதாக அவனுடைய ஆட்களுக்கு அவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தான். நான் இன்னும் கொஞ்ச நேரத்திலே மரித்து விடுவேன். ஆனால் என் ஆளுகையின் கீழே இருக்கிற இந்த பிரசித்தி பெற்ற ஐஸ்வர்யவான்கள், சமுதாயத்திலே மிகவும் வலிமை பெற்றவர்கள் எல்லாரும் பக்கத்திலே இருக்கிறார்கள். என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு இவர்களையும் நீங்கள் எல்லாரும் எல்லாரையும் கொலை செய்து விடுங்கள். அப்பொழுது இந்த கனவான்களுக்காக ஐஸ்வர்யவான்களுக்காக எல்லாரும்
பரிதபித்து அழ ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? ஏரோதுக்காக, அவன் மரித்ததற்காக எல்லாரும் அழுகிறார்கள் என்று சொல்லி நினைப்பார்கள் என்று சொல்லி, இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை செய்தவன் தான் இந்த ஏரோது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்வளவு கொலைவெறி பிடித்த இந்த ஏரோதின் அரண்மனைக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த சாஸ்திரிகள் உள்ளே போனார்கள். தவறான இடத்திலே போய் அவர்கள் இயேசுவை தேடினார்கள். இயேசு யார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 2:16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். நல்ல கவனிங்கள், அவன் ஒரு கொலை வெறி பிடித்தவன். சாஸ்திரிகளே, நீங்கள் எந்த இடத்திலே போய் சத்தியமாகிய இயேசுவை தேடினீர்கள்? சத்தியத்தை அழிக்கிற, கொலை செய்கிற வெறி பிடித்த ஒரு ஏரோதின் அரண்மனையிலே போய், தவறான இடத்திலே போய் நாங்கள் இயேசுவை தேடினோம். இன்றைக்கும் புதிதாக வந்திருக்கிறவர்களிடத்திலே ஊழியக்காரன் என்ற முறையிலே நான் அன்போடு பேசுகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. சபையிலே நாம் எதற்காக வருகிறோம்? கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம், சத்தியத்தை கேட்க வருகிறோம். சத்தியத்தை கேட்டு நம்முடைய போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகும்படியாக நாம் வருகிறோம். ஆனால் ஏரோது யார்? அவன் சத்தியத்தை அழிக்கிறவன், கொலை செய்ய வகை தேடுகிறவன். இன்னொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறார். இவன் வேற ஒரு ஏரோது, இயேசுவின் பிறப்பிலே இருந்த ஏரோது அல்ல, இவன் வேற ஏரோது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரிடத்துல, இந்த ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான் என்று. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார்? வாசிங்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அந்த நரிக்கு, நரி தந்திரத்துக்கு பெயர் பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, என்னை கொலை செய்ய ஏற்பாடு செய்கிற அந்த ஏரோதுக்கு சொல்லுங்க, அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளை, மாத்திரமல்ல, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அது எப்பொழுது நடந்தது? இன்னொரு ஏரோதினுடைய ஜென்ம நாளிலே ஏரோதியாளினுடைய மகள் நடனம் பண்ணி பொழுது அந்த ஏரோது கேட்கிறான்,
மகளே, உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று. ஆனால் அந்த மகளுடைய தாய் சொல்லுகிறாள், யோவான் சானுடைய தலையை கேள் என்று. உடனே அந்த சிறைச்சாலையிலே இருந்த யோவான் சானின் தலையை சிரச்சேதம் பண்ணி ஒரு தட்டிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஏரோதியாள் அவள் எவ்வளவு கொடுமைக்காரி என்பதை சொல்லுகிறார்கள். யோவான் சாணகனுடைய அந்த தலையில் இருந்த அந்த நாக்கை வெளியே எடுத்து அவள் கத்தியால் வெட்டினாள் என்று சொல்லுகிறார். கொலை வெறி பிடித்த ஏரோதினுடைய குடும்பம் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியத்தை எப்படியாவது சபைகளிலே பிரசங்கிக்க கூடாதபடிக்கு, ஜனங்கள் சத்தியத்தை கேட்டு விடுதலையாக கூடாதபடிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பிசாசானவன் தந்திரமாக சில உபதேசங்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள போதகர்களை, கள்ள போதகங்களை சபைக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறான். இவைகளெல்லாம் என்னவென்று கேட்டால் ஏரோதினுடைய அனுபவங்கள். இந்த கடைசி காலத்திலே நாம் விழிப்பாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதலாவது குறிப்பை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, சாஸ்திரிகள், அதிகமாக மெத்த படித்தவர்கள், அவர்கள் இயேசுவை அவருடைய பிறப்பிலே தவறான இடத்திலே போய் அவர்கள் தேடினார்கள். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தினாலே நாம் விடுதலை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தையும் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். பிலாத்து கேட்கிறான், சத்தியம் என்னப்பான்னு கேட்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியமாகிய இயேசு அவனுக்கு முன்னாலே நிற்கிறார். ரொம்ப படித்த பிலாத்து கேட்கிறான், சத்தியம்னா என்னப்பா? சத்தியம் நிக்குது முன்னால. இன்னைக்கு சத்தியமாகிய இயேசு இருக்கிறார். அநேகர் அவரை காண கூடாதபடிக்கு அவருடைய கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். எல்லாரும் கேளுங்க, எங்க போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறோம். சபையில எங்க போறீங்க? இயேசுவை பார்க்க போறோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறியா? முழுகி ஞானசானம் எடுத்திருக்கிறீங்களா? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? பூரணத்துக்குள்ளாய் கடந்து போகிறீர்களா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு போவோம், இயேசுவை புகழ்ந்து பாடுவோம், அதோடு நாங்கள் வந்து விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிலாத்து முன்னாலே சத்தியமாகிய இயேசு நிற்கிறார். பிலாத்து கேட்கிறான், சத்தியமான என்னப்பா? அவரை பார்த்தே கேட்கிறான்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சாயங்கால வேளையிலே 2 சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு நடந்து போகிறார்கள். இயேசு கூடவே போகிறார். ஆனால் இயேசு என்று அறியாதபடிக்கு, அவர் சத்தியம் என்று அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு உயிரோடு எழுந்துவார் என்ற சத்தியம் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டது. எத்தனையோ முறை கேட்டு இருக்கிறார்கள். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டு இருக்கிறார். தனிப்பட்ட முறையிலே சீஷரிடத்திலே சொல்லி இருக்கிறார், நான் பாடுபடவும் மரிக்கவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனால் இயேசுவோடு 3.5 வருஷம் இருந்த சீஷர்கள் அந்த சத்தியத்தை அறியல. இயேசு கூடவே போகிறார். அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசுவை சரியான இடத்திலே தேட பழகிக் கொள்ளுவோம். படித்தவர்கள்தான், சாஸ்திரிகள்தான். ஆனாலும் இயேசுவின் பிறப்பிலே இயேசுவை அவர்கள் தவறான இடத்திலே தேடிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இந்த சபைக்கு முதல் முறையாய் வந்திருப்பீர்கள் என்று சொன்னார், அல்லது சபையிலே நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். சரியான இடத்திலே நீங்கள் இயேசுவை தேட பழகிக் கொள்ளுங்கள். சபைக்கு தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது குறிப்புக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். 2வது குறிப்பு, இயேசுவின் வளர்ச்சியிலே அல்லது அவருடைய ஊழியத்திலே தவறான இடத்திலே தேடின பெற்றோர்கள். வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், 49, 2 வசனங்களையும் வாசி கேட்கலாம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார். நானும் உன் தகப்பனும் உன்னை விசாரத்தோடே தேடினோமே. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது குறிப்பு, இயேசுவினுடைய வளர்ச்சியிலே அல்லது ஊழியத்திலே தவறான இடத்திலே தேடின பெற்றோர்கள். யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தவறான இடத்திலே போய் தேடினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது நம் ஆண்டவருக்கு 12 வயது. முதல் குறிப்பிலே நாம் பார்த்தோம் 2 வயது என்று. இந்த 2வது குறிப்பிலே 12 வயது. எங்கே இவர்கள் தேடினார்கள் என்று கேட்டால் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். பஸ்கா பண்டிகை, அந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். பண்டிகை, ஃபெஸ்டிவல். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகையின் முறைமையின்படி பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. 12 வயது நிரம்பிய நம் ஆண்டவரை யோசேப்பும் மரியாளும் தவற விட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்டிகை, ஃபெஸ்டிவல் அல்லது பீஸ், விருந்து. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பண்டிகையின் காரணமாக யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தவற விட்டு விட்டார்கள். எத்தனை நாள்னு கேட்டீங்கன்னா 3 நாள் தவற விட்டுட்டாங்க. 3 நாள் தவற விட்டுட்டார்கள்.
நமக்கும் ஒரு பெரிய பண்டிகை நோக்கி வேகமாய் வந்து கொண்டு இருக்கிறது, கிறிஸ்துமஸ் பண்டிகை. நல்லா கவனிங்க. கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறது தவறல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா அடிக்கடியாக சொல்லுவார், அந்த நாள் முக்கியம் அல்ல, அந்த நிகழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு நாள் பிறந்தார் என்பது சத்தியம். அவர் வாழ்ந்தது சத்தியம். அவர் ஒரு நாள் மரித்தது சத்தியம். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது சத்தியம். எல்லாவற்றை காட்டிலும் அவர் திரும்பி வரப்போகிறது பெரிய சத்தியம். நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறது தவறல்ல. ஒரு நம்முடைய பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் பர்த்டே கொண்டாடினா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பர்த்டே அன்னைக்கு ஒரு பர்த்டே கேக் கட் பண்ணுவோம். ஒருவேளை அந்த பர்த்டே கேக் கட் பண்ணும்போது அந்த பிள்ளை ஒரு 4 வீடுகள் தள்ளி இருந்திருந்தால் நாமே அந்த கேக்கை கட் பண்ணோமா? பண்ணவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு இல்லாத கிறிஸ்துமஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறது தவறல்ல, ஆனால் அந்த பண்டிகைக்குள்ளே போய் சிக்கிக் கொள்ளுகிறது தான் பெரிய குழப்பம். நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 46ஆம் வசனத்தில் 3 நாளைக்கு பின்பு அவர்கள் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். 3 நாள் இயேசு இல்லைங்க, நல்லா கவனித்துங்க. 12 வயது நிரம்பிய இயேசு 3 நாள் இல்லை. பழைய ஏற்பாட்டுல சாமுவேல் என்று சொல்லி எல்கானா அன்னாளினுடைய மகன் ஒருவனை குறித்து நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே அவன் சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கின்ற பொழுது ராத்திரியிலே அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அப்பொழுது அந்த சின்ன சாமுவேலுக்கு 12 வயது என்று சொல்லுகிறார்கள். கவனிங்கள், பழைய ஏற்பாட்டிலே 12 வயது நிரம்பிய ஒரு சாமுவேல், புதிய ஏற்பாட்டிலே 12 வயது நிரம்பிய நம் ஆண்டவர். இவர்கள் 2 பேரும் எங்கே இருந்தார்கள் என்று கேட்டால், சாமுவேல் சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்தான். நம்முடைய ஆண்டவர் தேவாலயத்திலே இருந்தார். தேவாலயத்திலே இருந்தார். ஆனால் யோசேப்பும் மரியாளும் அவரை தேவாலயத்திலே தேடாமல் அவர்கள் பண்டிகையிலே இருக்கிற காரியங்களிலே தேட போனார்கள். உறவின் மறையாரிடத்திலே அவரை அறிந்தவர்கள் மத்தியிலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி தேடி தேடி கிடைக்காமல் 3 நாள் பிற்பாடு தேவாலயத்திலே அவரை கண்டுபிடித்தார்கள். இயேசு சரியான இடத்திலே இருந்தார், தேவாலயத்தில். ஆனால் யோசேப்பும் மரியாளும் அவரை எங்கே தேடினார்கள் என்று கேட்டால், நெருங்கிய உறவின் மறையாரிடத்திலே அவர்கள் தேடினார்கள். அறிமுகம் மாணவரிடத்திலே தேடினார்கள். ஆனா இயேசு அங்க இல்லை. இயேசு அங்க இல்லை. 3 நாள் கர்த்தருடைய பிள்ளைகள். நான் எப்போ அதை யோசிப்பேன், இந்த கிறிஸ்துமஸ் வரும் பொழுது இந்த 3 நாள் தான் நமக்கு ரொம்ப டேஞ்சர். என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 24. நல்ல வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம். 24ஆம் தேதி தான் பிரச்சனை. ஏன்னா டெய்லர்கிட்ட போகிறது, பேக்கரிக்கு போகிறது, இது போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, தப்பு இல்லை. ஆனால் வேதத்தை வாசிக்காம விட்டுறக்கூடாது, ஜெபிக்காம விட்டுறக்கூடாது. 25ஆம் தேதி எப்படி ஆராதனைக்கு போயிட்டு வந்தாங்க, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, ஆகவே இன்னைக்கு ஒரு நாள் ஆஃப், வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. 26ஆம் தேதி எல்லார் வீட்டுக்கும் போகணுங்க, பலகாரம் எடுத்துட்டு. வேதம் வாசித்தோமா, ஜெபித்தோமா,
3 நாள். கர்த்தருடைய பிள்ளைகளை, பண்டிகை வேகமாக வருகிறது. இந்த பண்டிகையை கொண்டாடுகிறது தவறல்ல, ஆனால் இதிலே நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நான் வேதத்திலே சில பேர் அந்த பண்டிகை ஃபெஸ்டிவல் அல்லது விருந்து ஃபீஸ்ட் பண்ணார்கள். அதில் வந்த சில காரியங்களை சொல்லி இந்த 2வது குறிப்பை நான் முடிக்கிறேன். முதலாவதாக வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 21:8. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பெரிய ஃபீஸ்ட். அது ஒரு பண்டிகை, அவங்களுக்கு ஃபெஸ்டிவல். என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த விருந்துல அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை பரியாசம். விருந்துல என்ன வந்தது, பண்டிகையில என்ன வந்தது, பின்னாலேயே பரியாசம் வந்தது. பரியாசம் வந்ததுனால என்ன வந்தது, சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்றா, இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய குமாரனையும் புறம்பே தள்ளும், அவர்கள் என் மகனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாராள் சொன்னது ஆபிரகாமுக்கு துக்கமாய் இருந்தது. 14ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். கடைசியில அந்த குடும்பத்துல ஒரு பிரிவு வந்துவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எச்சரிக்கையாக இருப்போம். யோசேப்பும் மரியாளும் பண்டிகை நிமித்தமாக 12 வயது நிரம்பிய இயேசுவை தவற விட்டு தவறான இடத்திலெல்லாம் போய் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு எங்க இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, சரியான இடத்துல அவர் தேவாலயத்திலே இருந்தார். இன்னொரு பண்டிகையை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாசிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்கள். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது, விருந்து ஃபீஸ்ட், தொடர்ந்து வாசிங்க. ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடு கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய், நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் சாணனுடைய தலையை கேள் என்றாள். விருந்துல என்ன முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, முடிவு ஒரு பெரிய பரிசுத்தவான் தேவனுடைய மனுஷனுடைய தலையை துண்டி எடுத்து விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனம். அவன் தன் ராஜ்யத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். விருந்து. அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் 9ஆம் வசனம். ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். நல்ல கவனி. ராஜாவும் ஒரு விருந்து பண்ணாங்க, ராணியும் வஸ்தியும் ஒரு விருந்து பண்ணான். ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவை விட்டு ராணி பிரிக்கப்பட்டாள். அவள் தன்னுடைய பட்டத்து ராணி என்ற அந்தஸ்தை இழந்து போனாள். அவருடைய சௌந்தரியத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று ராஜா வர சொல்லுறான், வரமாட்டேன்னு சொல்லிடுறா வஸ்தி. விருந்தினுடைய முடிவு என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் தன்னுடைய அந்தஸ்தை இழந்து போனாள். ஆனால் அதே வேளையில
எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தையும் வாசிங்கள். எஸ்தர் 5:4-8. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால், நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்கிற விருந்தை பாருங்கள். எஸ்தர் பட்டத்து ராணியாக வந்த பிற்பாடு ராஜாவையும் ஆமானையும் கூப்பிடுகிறார். நான் செய்கிற விருந்துக்கு நீரும் ஆமானும் வர வேண்டும். 8ஆம் வசனம். ராஜாவின் கண்கள் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பது. கர்த்தருடைய பிள்ளைகளை அவள் ஞானமாக அவள் ராஜாவினிடத்திலே அந்த விருந்து வேளையிலே அவள் பேசுகிறாள், ஜெயத்தை எடுக்கிறாள். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், 127 நாடுகளிலே சிதறியிருந்த 20 லட்சம் யூதர்களுக்காக தன்னுடைய 25வது வயதிலே எஸ்தர் உபவாசத்தோடு சென்று 2 விருந்துகளை ஆயத்தப்படுத்தி அவள் ஜெயத்தை எடுக்கிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு பந்தியிலே இருந்தார். அதை நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 7:36. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பந்தியில இருக்கிறார், இந்த ஃபீஸ்ட்ல இருக்கிறார். ஒரு பரிசேயன் அவரை பந்திக்கு கூப்பிடுகிறான், வருகிறார். ஆனால் அந்த ஊரிலிருந்து ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தருகே பின்னாக நின்று அழுது கொண்டு இருக்கிறார். அந்த பந்தியில என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது? அந்த விருந்துல 50வது வசனம், அந்த அதிகாரத்தின் லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல முடிவில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உலகத்தானுடைய விருந்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற விருந்துக்கும் பங்கு பெறுகிற விருந்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 12:2. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். இங்கே பார்க்கிறோம், லாசரு உயிரோடு எழும்பின பிற்பாடு மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அந்த விருந்தில என்ன ஆசீர்வாதம்? 10ஆம் வசனம் வாசிங்கள். லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால். அந்த விருந்தில என்னன்னு பாத்தீங்கன்னா, லாசரு நிமித்தமாக அநேகர் இயேசுவினிடத்துல விசுவாசம் வைத்தார். நான் உங்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், உலகத்தானுடைய விருந்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் நடத்துகிற விருந்துக்கும் பெரிய வித்தியாசம். அது அழிவுக்கு நேராய் கொண்டு போகிறது. ஆனால் நாம் நடத்துகிற பங்கு பெற விருந்துகள் அழிவிலே போகிற மக்களை நாம் ஆதாயப்படுத்தி அந்த ஆத்துமாக்களை கர்த்தருடைய சபையிலே சேர்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. கடைசி குறிப்பை நாம் தியானித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். லூக்கா 24:5-6. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். 3வது கூட்டத்தார் இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே தவறான இடத்திலே போய் தேடின சீஷர்கள், சீஷிகள். நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரத்துக்குள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே மகதலேனா மரியாளையும்
மற்ற சில ஸ்திரீகளையும் நாம பார்க்க முடியும். அவள் வாரத்தின் முதல் நாள் இருட்டோடு அவள் போய் கல்லறையிடத்திலே போய் இயேசுவினுடைய சரீரத்தை தேடுகிறாள். நல்ல கவனி, உயிர்த்தெழுந்த இயேசுவை அல்ல, மரித்து போன ஒரு சடலத்தை தேடும்படியாக அவள் கல்லறைக்கு இருட்டோட அதிகாலையிலே போய் தேடுகிறாள். சரியான இடத்தில் சரியான நபரை தவறான இடத்திலே தேடினார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அவ போய் பார்த்துட்டு மகதலேனா மரியாள் இயேசுவின் சரீரம் இல்லை என்று சொன்னி ஓடி வந்து பேதுருக்கும் யோவானுக்கும் அறிவிக்கிறாள். அவர்களும் போய் பார்த்து விட்டு இயேசுவினுடைய சரீரம் காணாமல் வெறும் சீலைகளை பார்த்து அவர்கள் திரும்பி போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், உயிரோடு எழுந்தவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இன்றைக்கு நான் ஒரு குறிப்பை சொல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் எனக்கு பாரப்படுத்தினதற்காக நான் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கல்லறையிலே போய் நீங்கள் எதையும் தேடாதீர்கள். நாம் யார்? நாம் சத்தியத்தை அறிந்தவர்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிக்கின்ற பொழுது, விசுவாசியோ ஊழியக்காரர்களோ மரிக்கின்ற பொழுது, நாம் அவர்களை அடக்கம் பண்ணவில்லை, விதைக்கிறோம். விதைத்தால் என்ன அதனுடைய அர்த்தம்? அது ஒரு நாள் அது முளைத்து எழும்பும் என்ற நம்பிக்கையோடு நாம் விதைக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் கூட நவம்பர் 2ஆம் தேதிக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள், கல்லறை திருநாள். உண்மையாக அந்த கல்லறைக்கு என்ன திருநாள் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொன்னார், ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது அந்த எக்கால சத்தத்தை கேட்டு அந்த கல்லறையுள்ள இருக்கிற அந்த சரீரம், அந்த கடப்ப கல்லெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வருது பார்த்தீங்களா? அன்னைக்குதான் அந்த கல்லறைக்கு திருநாள். லேலுயா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கல்லறை திருநாள் ஒன்று இல்லை. கல்லறைக்கு என்ன திருநாள்? என்னைக்கு கல்லறைக்கு திருநாள்? மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் ஒரு நாள் வருவார், நிச்சயமாய் வருவார். பிரேத குழியில இருக்கிறவனுடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு அடையாளத்துக்காக கல்லறையை கட்டுவது தவறல்ல. ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பேதுரு யோவானும் கூட இயேசுவோடு நெருக்கமாய் இருந்தவர்கள். அவர்களும் கல்லறை உள்ள போய் தேடினார்கள். மகதலேனா மரியாள் வெளியே இருந்து குனிந்து பார்த்தாள், சரீரம் இல்லை. உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து சொல்லிட்டாங்க, சரீரம் போய் படுத்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை தவறான இடத்திலே தேடினார்கள். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து உபாகமம் 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 34ஆம் அதிகாரம், டியூட்ரானமி chapter 34 verse 5 and 6, 5-6. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். திருப்பி கடைசி வார்த்தை வாசிங்க. இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழி, மோசேனுடைய பிரேத குழி ஒருவனும் அறியான். இதற்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு விளக்கம் கொடுத்தார். நான் விசுவாசியாக ஆரம்ப காலத்தில் இருந்த பொழுது, அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபை 71 பர்சா கைரோல் கார்டன் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கும் பொழுது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை பாஸ்டர் சுந்தரையா காலத்தில் வந்து பேசும் பொழுது இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். ஏன் மோசேயினுடைய கல்லறை, அவனுடைய பிரேத குழி அவன்
புதைத்த அந்த இடம் இந்நாள் வரைக்கும் மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுங்களா? அந்த பரிசுத்தவான் சொன்னார், இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் இந்த மோசேயை அடக்கம் பண்ண கல்லறையை காமிச்சிருந்தா இவன் கானான் தேசத்துக்கு போயிருக்க மாட்டான், கல்லறையிலே உட்காந்துட்டு இருப்பான். ஐயோ, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசே. உயிரோடு இருக்கும்போது கல் விட்டாங்க, அது வேற, அதை பற்றி நான் பேசல. ஆனா மரித்த பிற்பாடு என்ன சொல்லி இருப்பார்கள்? ஐயோ, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசே, அடையாள அற்புதம் பண்ண மோசே. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து இருக்கிறார். பரிசுத்தவான் சொன்னார், அதனாலதான் ஆண்டவர் அந்த பிரேத குழிய மறைச்சிட்டாராம். இன்றைக்கு நாம் போக வேண்டிய தூரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில நிறைய இருக்கிறது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு 3 கூட்டத்தாரை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இயேசுவின் பிறப்பிலே தவறான இடத்திலே தேடின சாஸ்திரிகள், இயேசுவின் வளர்ச்சியிலே அல்லது ஊழியத்திலே தவறான இடத்திலே தேடின பெற்றோர்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே தவறான இடத்திலே தேடின சீஷர்கள், சீஷிகள். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதல் குறிப்பிலே இயேசுவுக்கு 2 வயது, 2வது குறிப்பிலே அவருக்கு 12 வயது, 3வது குறிப்பிலே அவர் மரிக்கும் பொழுது 33 வயது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் யார் என்று கேட்டால் அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் ஆதியாய் இருக்கிறார், அவர்தான் அந்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் தேடுவோம். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நம்ம எப்ப அவரை கூப்பிடணும்? கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். சரியான இடத்திலே தேடுவோம், சரியான நேரத்திலே தேட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, உம்மை தவறான இடத்திலே தேடாமல் சரியான இடத்திலே தேட எங்களுக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, அதிகாலமே உம்மை தேடி கண்டடைய எங்களுக்கு கிருபை தாரும். நீர் திரும்பி வரப்போகிற நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படியாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சாஸ்திரிகளாக இருக்கலாம், ஞானவான்களாக இருக்கலாம், கல்விமான்களாக இருக்கலாம், சொந்த பெற்றோர்களாக இருக்கலாம், தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் தேடுகிற இடம், நிற்கிற இடம் எது என்பதை உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு நீர் உணர்த்தின கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையோடு நீர் பேசியிருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. தேசத்திலே நீர் கொடுக்கிற நல்ல மழைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த விதமான ஆபத்துகளோ சேதங்களோ வராதபடிக்கு கர்த்தர் எல்லாரையும் வேலடித்து காத்துக்கொள்ளும். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, விசேஷமாக சகோதரி எஸ்தர் ராஜாத்திக்காக, பாஸ்டர் குமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மீது உம்முடைய கரத்தை வைத்து அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து விடுதலை தருவீராக. தேவ ஜனத்தை சமாதானத்தோடே அனுப்புவீராக. உமக்கே
எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.